மோ ஆக்சுவலாக ஆண்டாள் வந்து அங்கே இருக்கிறது வந்து 27வது நாள் கூடாரவள்ளி அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சேர்வாகும். அந்த ஆண்டாளோட வெறும் 2 பெருமாள் சேர்த்தி ஆகும். அதில் ஒன்று வந்து ரங்கமன்னார். ரங்கமன்னார்ன்றது ஸ்ரீரங்கம் பெருமாள். அதுதான் ரங்கமன்னாராக அங்கே இருக்கார், அங்கேயும் இருக்கார். இன்னொன்று வடபத்திர சாயி. வடபத்திர சாயின்றது அந்த ஊர் பெருமாள், ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாள். ரங்கமன்னார்ன்றது ஸ்ரீரங்கத்து பெருமாள். அங்கே வந்து ஆண்டாளுக்காக அங்கே வந்து ஏழிருக்கார். அப்போ வரல, எந்த காலத்தையோ அங்கேயே வந்து தங்கிட்டார் ஆண்டாளுக்காக. அதனால் அது ரெண்டு பெருமாள். 27வது நாள் வந்து ஆண்டாள் வேண்டிக்கிறா இவர்கிட்ட வடபத்திர சாயி கள்ளழகர் பெருமாள்கிட்ட, மதுரை கள்ளழகர்கிட்ட வேண்டிக்கிறா. இது மாதிரி எனக்கு வந்து பெருமாளை கல்யாணம் பண்ணி வச்சேன்னா உனக்கு 100 இது அண்டாவில் அக்கார அடிசல் பண்ணி உனக்கு சேவிக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிறா. அவள் வேண்டிட்டு அவளுக்கு தெரிஞ்ச அதை எல்லாருக்கும் தெரிஞ்சது ராமா, அதை அப்படியே அவள் வேண்டிக்கிறா. வேண்டிட்டு அப்புறம் பெருமாள் வந்து கனவுல ஆண்டாளுக்கும் சொல்கிறார், பெரியாழ்வாருக்கும் சொல்கிறார், மதுரை பாண்டியராஜன் வல்லபராஜன் ஒருத்தன் அவனுக்கும் சொல்கிறாரு இதை. இது மாதிரி ஆண்டாளை நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஆண்டாளை நீ கூப்பிட்டு பத்திரமா கூப்பிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேருங்க. ஸ்ரீரங்கத்தில் இருக்க பட்டாச்சாரியார்கிட்டையும் சொல்லிடுறேன், ஆண்டாளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எல்லாரும் அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கோ, என்னோட கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னு அவளுக்கும் கனவுல சொல்லிடுறாரு, எல்லாருக்கும் பெரியாழ்வாருக்கும் சொல்லிடுறாரு. ஆண்டாளை கூப்பிட்டு போகிறார். இவர் பெரியாழ்வார் வந்து ஆண்டாளை கூப்பிட்டு கிளம்புறார். அப்போ மதுரை மன்னன் வந்துடுறான் வல்லபராஜன். எனக்கு பெருமாள் கட்டளை ஆக்கி ஏற்றிருக்கார், நான் அதை செய்யணுன்ட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து திருச்சி வரைக்கும் ஸ்ரீரங்கம் வரைக்கும் பந்தல் போட்டாரான். நேராக வல்லபராஜன் பந்தலே போட்டு கூட்டின்னு போனாரான் ஆண்டாளை இங்கேருந்து. அது ஆண்டாள் வரது தெரிஞ்சவொடனே அங்கே எல்லாம் நல்ல வரவேற்பெல்லாம் கொடுத்து, சிறப்பான வரவேற்பெல்லாம் கொடுத்து ஆண்டாளை கொண்டு போய் பெருமாளுக்கு முன்னாடி நிறுத்துறா. அந்த மண்டபத்துலேருந்து அப்படியே ஆண்டாள் நேராக உள்ளே போகிறா, கருப்பகத்துக்கு போகிறா, மறைஞ்சிடுறா. மறைஞ்ச உடனே பூதேவி மகாவிஷ்ணுவா, பூமாதேவி மகாவிஷ்ணுவா காட்சி அளித்து ஆண்டாளை நான் ஏற்றுட்டேன், ஆண்டாளோட கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிடுறாரு. ஆண்டாளுக்கு பெருமாள் உண்மையாக கல்யாணம் நடக்கலை. வாரணமாயிரம் கூட ஆண்டாளோட கனவு தான், ஆண்டாள் நேராக நடந்ததை சொல்லலை, கனா கண்டேன் தோழின்னு தான் சொல்லுவாள். அது சொல்லி அனுப்பிடுறா. ஆனால் இந்த 1000 இது வேண்டிட்டா பாரு, அதை வந்து பண்ண முடியல. 1000 அண்டாவில் அக்கார வடிசல் செஞ்சு கல்லறைக்கு பண்ணலன்ற பண்ணுறேன்ற பிரார்த்தனையை விட்டு போச்சு இல்லையா, ஆண்டாளால் பண்ண முடியல. ஆண்டாள் போய் சேர்ந்துடா இல்லையா. ராமானுஜர் பிற்காலத்தில் அதை கேள்விப்பட்ட உடனே ராமானுஜருக்கு இதை வேண்டிட்டாலே அதை பண்ணலையேன்னு நினச்சிட்டு இருக்கார். அப்போ ராத்திரி கனவுல வந்து ஆண்டாள், அண்ணா இந்த மாதிரி நான் வேண்டிட்டேன், என்னால் பண்ண முடியாத போயிடுச்சுன்னு சொல்கிறார். அப்படியா, நான் பண்ணுறேன் உனக்காக, நான் உனக்கு அண்ணா, நீ என்னை கூப்பிட்ட இல்லையா, நீ எனக்கு தங்க மாதிரி உனக்கு நான் பண்ணுறேன்ட்டு ஆண்டாளை மனசில் நினச்சிட்டு ஆண்டாளுக்காக ராமானுஜர் வந்து 1000 அண்டாவில் அக்கார வடிசல் பண்ணி அன்றைக்கி கூடாரவள்ளி அன்றைக்கி தான், அது கூடாரவள்ளிக்கு அன்றைக்கி எல்லாருக்கும் பெருமாளுக்கு சமர்ப்பிப்பார். அதுதான் பெருமாளுக்கு இது நைவேத்தியம் ஆகும் அன்றைக்கி. அதுதான் இன்றைக்கும் கூடாரவள்ளி அன்றைக்கி இந்த ஆண்டாள் சேவை இந்த மாதிரி இருக்கும். கூடாரவள்ளி அன்றைக்கி அங்கே வந்து கள்ளழகர் கோவிலில் இது அக்கார வடிசல் பண்ணி அன்னதானம் ஆகும். 1000 வட்டில். அப்போல்லாம் அண்டாவில் வச்சா காலத்தில், இப்போ ஒரு வட்டியில் 1000 வட்டியில் வச்சு பண்ணுறான், இப்போயும் 1000 வட்டியில் வச்சு பண்ணுறான். அது ஒன்று. இங்கே வந்து ஆண்டாளை வந்து ஏற்றுக்கிறதுக்காக ரங்கமன்னார் வந்து கனவுல வந்து சொன்னதால ஸ்ரீரங்க ரங்கநாதர் வந்து கனவுல வந்து சொன்னதால் ரங்கமன்னாராக அங்கே இருக்கார். ரங்கமன்னார் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் வடபத்திர சாயி இந்த ஊர் பெருமாள். அந்த ஊர் பெருமாள் வழி அனுப்பி வைக்கிறார் ஆண்டாளை. ஆக 2 பேர் இருந்து கூடாரவள்ளி அன்னைக்கு தான் ஸ்ரீவில்லிபுத்தூரை விட்டு ஆண்டாள் கிளம்புறா. கடைசியில் வங்க கடை கலந்த மாதவனைக்கு அது 30வது நாள் ஆண்டாள் ஸ்ரீரங்கம் வந்து ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் கூட ஐக்கியமாயிருக்கார். இதுதான் கதை, இதுதான் அந்த தாத்பரியம். ஓகே, தேங்க்யூ. கரெக்டாக ஆனால் கண்டுபிடிச்சிருக்கீங்க, டிஃப்ரென்ஸ் என்னன்னு நான் சொன்ன உடனே கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, தேங்க்யூம்மா. எந்த இடத்துலையும் பெருமாள் தான் நடுவில், 2 பக்கமும் தாயார் இருப்பா. இங்கே வந்து தாயார் நடுவில் 2 பக்கம் பெருமாள். அதுதான் இதில் விசேஷம். தேங்க்யூம்மா.